தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் பாரத பிரதமரின் கதி சக்தி திட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் துறைமுகத்தின் திறன் அதிகரித்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் பாரத பிரதமரின் கதி சக்தி திட்டத்தின் கீழ் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரக்கு பெட்டக போக்குவரத்தின் வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டிய 2 சரக்கு பெட்டக முனையங்களும் தலா 16.5 மீட்டர் மிதவை ஆழம் கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது. தென்னிந்தியாவின் வர்த்தக இயந்திரமாக திகழக்கூடிய இத்துறைமுகத்தில் இந்த நிதியாண்டு 50 மில்லியன் டன் சரக்குகளையும் 1 மில்லியன் சரக்கு பெட்டகங்களையும் கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்களின் மூலமாக புதிதாக 7 லட்சம் சரக்கு பெட்டகங்கள் கையாளும் புதிய முனையம், 7 மில்லியன் டன் சரக்குகளை கையாளும் திறன் கொண்ட பொது சரக்கு கையாளும் முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. உள் துறைமுகத்தில் கப்பல் வரும் சுற்றுவட்ட பாதையினை ஆழப்படுத்தி விரிவாக்கும் பணிகள், வடக்கு சரக்கு தளம் 3ஐ ஆழப்படுத்தும் பணிகள் போன்றவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. துறைமுகத்தின் உள் துறைமுக சரக்கு கையாளும் தளங்களை 14.2 மீட்டராக ஆழப்படுத்தி பலப்படுத்தும் திட்டம், 400 மீட்டர் நீளம் கொண்ட வடக்கு சரக்கு தளம் 4 அமைத்தல், காற்றாலை இறகுகள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை கையாளும் வசதி ஏற்படுத்துதல், சரக்கு தளம் 10 அமைத்தல் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. துறைமுக வளாகத்தில் 501 ஏக்கர் நிலத்தில் பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா ஆலை அமைப்பதற்காக 41,860 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. வர்த்தகத்தை எளிதாக்கும் முயற்சியாக பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தேசிய அளவில் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் முன்மாதிரி துறைமுகமாக விளங்கி வருகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.